கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் காணும் பொழுது நாம் எதிர்பாராத சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம் கர்த்தரோடு நெருங்கி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அங்கே ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சி அவனுக்கு கூறுகிறான். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜாவே, நான் வழியில சூரியனுடைய பிரகாசத்துக்கு அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்து விட்டோம். அப்போ ஒரு சத்தம் கேட்டோம், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சத்தத்தை கேட்டேன். 15ஆம் வசனம், அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே நீர் யார்? அதுவரைக்கும் ஆண்டவரை பின்பற்றின மக்களையும் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்த மக்களையும் துன்புறுத்தி காவலிலே போட, சிறையிலே போட, மரண தண்டனை கூட கொடுக்கத்தக்கதான அதிகாரம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். அதுவரைக்கும் மிகுந்த படிப்பறிவாளி, சனகரிம் சங்கத்துல உள்ளவன், சட்டத்திட்டத்தின் நுணுக்கங்களெல்லாம் அழிந்தவன். அவனுக்கு எப்போதும் மனசுல ஒரு காயம் உண்டு. என்னன்னு கேட்டா, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், நமக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை காணோம். ஆனா இந்த இயேசுநாதர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். இவர் கார்பெண்டருடைய மகன், இவருக்கு என்ன கூட்டான்னு சொல்லி அவனுக்கு மனத்துல ஒரு பாரம், வைராகியம் இருந்தது. ஆகினாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்றுதான் நோக்கத்தோட கடந்து வருகிற அந்த வேளையில் தான் இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டான். இந்த வெளிச்சத்தை கண்ட உடனே கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அது முதல் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த அந்த பவுல் அந்த நாள் முதல் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்து விட்டு கடைசியில் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆண்டவராய் அவனை பார்த்து சொன்னது என்ன கேட்டா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. யார் அந்த இயேசு? இந்த நாட்டில் அதை குறித்து நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த இயேசு? வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் 23ஆம் வசனங்களிலே சொல்லியிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்தான் இயேசு. அது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், அவரை இம்மானுவேல் என்று சொல்லப்படுவார். அதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப இந்த இயேசு யார்? நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு பேசுகிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய கஷ்ட நேரங்களில், நம்முடைய பாவ நேரங்களில் பாவத்திலிருந்து எல்லாரையும் விடுவித்து ரட்சிக்கிறவராய், கடினமான சூழ்நிலைகளின் நடுவில் பேதுருவும் சீஷர்களும் ஒரு முறை கடலிலே போய் மீன் பிடிக்க போய் சென்றிருக்கிறார்கள். நடுக்கடலில் இருக்கிறார்கள். பயங்கரமான சூறாவளி, கப்பல் மூழ்கி போகிறது போல ஒரு அனுபவம். அந்த நேரத்துல இயேசுநாதர் அவர்களை நோக்கி கடலின் மேல் நடந்து வந்தார். எல்லாம் பயந்தார்கள், ஏதோ ஒரு ஆவேசம் வருகிறதுன்னு சொல்லி. ஆனால் இயேசுநாதர் அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதுங்கள், நான் தான். Fear not, it is I, be of good cheer. பயப்படாதீங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். அவர் தான் இயேசுநாதர். நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவில் நம்மோடு வந்து நம்மை தைரியப்படுத்தி விடுவிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர், பாதுகாக்கிற கர்த்தர். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உணர்ந்தான். ஆகினால்தான் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக மூப்பர்களை பார்த்து சொன்னான், நான் எங்கே போனாலும் எனக்கு உபத்திரங்கள் உண்டு எனக்கு தெரியும், ஆகிலும் அவைகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அல்லேலூயா. அவனுடைய தீர்மானம் என்னவா இருந்தது என்று கேட்டால், என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் பெற்றதான கிருபையின் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றணும். இதுதான் அவனுடைய வாஞ்சாய் மாறிற்று. இயேசு அவனோடு பேசினார், இயேசு அவனோடு கூட இருந்தார், இயேசு அவனை வழிநடத்தினார், இயேசு அவனுக்கு ஆலோசகனாய் இருந்தார், அவனை விட்டு விலகாமல் இருந்தார். இந்த காலைவெளியில உங்களையும் விட்டு விலகாமல், பெரிய கடற்கரை கடலில் கொந்தளிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்கள், நான் தான் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கொண்டு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறவர் கர்த்தர் ஒருவரே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களோடு கூட இருந்து இட் இஸ் ஐ என்று எங்களோடு பேசுவீராக. எங்களோடு பேசுகிற கர்த்தர், அந்த பேச்சு நிமித்தமாக எங்களை நல்வழி நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக, எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. துதிகனமெல்லாம் உமக்கு இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்து விடாதீர்கள், பவுலை பார்த்து சொன்னவர் நான் தான் என்று சொன்னவர் உங்களை பார்த்தும் இன்றைக்கு உங்களோடு சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவாராக. God bless you.
abundantly again and again and again. Amen.